எனக்கு தூக்கம் வரலமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ரொம்ப எனக்கு இரவெல்லாம் தூக்கம் வரல, எனக்கும் என் கணவருக்கும், அதுக்கு ரெமெடி சொல்லுங்க. இப்படி வச்சா சின்முத்திரம், இப்படி இதுக்கு நடுப்புற வச்சா அர்த்த சின்முத்திரம், இது இப்படி அர்த்த சின்முத்திரம். இந்த முத்திரையை வச்சுக்கிட்டு நம்ம நல்லா ஒரு 5 நிமிடம் மூச்சை நல்லா இலகுவாக, நீங்க எங்க போய் எது சேர்ந்தாலும் இந்த உடலும் மூச்சு இல்லாம எதையும் கத்துக்க முடியாது. அதுக்கப்புறம் வியான முத்திரா, இந்த 2 கை, இந்த அதே மாதிரி 2 கையும் வியான முத்திரம், வியான முத்திரம். இதை 3 வேளை செய்யணும். 5 நிமிடங்கள். தூக்கம் வர்றதுக்கு, தூக்கமே இல்லை, காலையில எழுந்ததும் செய்யணும். 5 நிமிடம், மத்தியானம் 5 நிமிடம், இரவு 5 நிமிடம். அப்ப இந்த முத்திரையே நம்ம வைக்கும் பொழுது இதை திருப்பி இப்படி வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும், நல்லா ஆழ்ந்த பத்மாசனம் போட்டுக்கலாம், வஜ்ராசனம் போட்டுக்கலாம், சுகாசனம் போட்டுக்கலாம். என்னால கீழே உட்கார முடியலன்னா நம்ம சேரை போட்டு உட்கார்ந்துகிட்டு மூச்சு இழுத்து விடுறதுலதான் இருக்கு. ஷோல்டர் எல்லாம் அசையக்கூடாது, மூக்குல மட்டும்தான் மூச்சை கவனிக்கணும். அப்படியே ஒரு 5 நிமிடம் லயமாயி நம்ம அந்த மூச்சை இழுக்கும் பொழுது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா தூக்கம் வந்துடும். அதுக்கப்புறம் பிரம்ம முத்திரை, இந்த இருக்கு இல்லைங்களா, அந்த கட்டை விரலு இந்த சுண்டு விரலை தொடும், ரெண்டுத்தையும் கொண்டு வந்து இந்த மாதிரி இந்த நடு அநாகதத்துல இந்த மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு மூச்சுதான். எல்லாமே 3 வேலை செய்யணும். எந்த முத்திரா வச்சா தூக்கம் வருதுங்கிறத நீங்க தான் கவனிச்சுக்கணும். இது அத்தனையுமே தூக்கம் வரக்கூடிய முத்ராஸ்கள். நாடிகளை தூண்ட சொல்லி நம்ம அந்த நாடிகளுக்கு உண்டான சக்திகளை தந்து நம்மை தூக்கத்துக்கு கொண்டு போகும். இது பிரம்ம முத்திரா. அப்ப இந்த 3 முத்திரைகளும் நம்ம செய்யும் பொழுது நமக்கு தூக்கம் அதீதமாக வருது, உடல் அசதி போகுது. அப்ப நமக்கு என்ன நடக்குது, தூக்கம் வந்தா காலையில எழுந்துக்கிற பயிற்சி வந்துடும். இதை தவிர இதெல்லாம் எனக்கு செய்ய மறந்து போயிடுதுமா அப்படின்னீங்கன்னா, மாதுளப்பழம் எல்லாருக்கும் தெரியும். மாதுளப்பழத்தை எடுத்து உரிச்சி வச்சுக்கோங்க டப்பால. படுக்க போறதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ்ல ஒரு பாதி அளவுக்கு போட்டு, நம்ம ஒரு இப்பெல்லாம் நம்ம பூண்டிடிக்கெல்லாம் வாங்கி வச்சிருக்கோம், இல்ல மத்து இல்ல பூரி தட்டுற அந்த அடிபாகத்தை எடுத்து அந்த முத்துக்களை இடிச்சிங்கன்னா தண்ணி விழும். மிக்சில எல்லாம் போடக்கூடாது, தண்ணி இறங்கும் அதுல, அந்த முத்துக்கள்ல இருந்து அந்த ஜூஸ் இறங்கும், அந்த கொட்டை அப்படியே இருக்கும். அந்த ஜூஸ் மட்டும் ஒரு ஸ்பூன் எடுத்து வாயில ஊத்திக்கிட்டு அதை நீங்க தின்றதா இருந்தா சாப்பிடலாம். ஆனா அந்த ஜூஸ் முக்கியம், நம்ம கையில எடுக்கிறதா இருக்கணும். நம்ம மிக்சியில போட்டோம்னா சூட்டுல அதனோட தன்மை போயிடும். 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ எவ்வளவு வருதோ அந்த தண்ணியை குடிச்சிடலாம். இது ஒரு வழி. சுடு தண்ணியை குடிச்சிட்டு படுத்துக்கலாம். இதுக்கப்புறம் பாலெல்லாம் குடிக்க கூடாது. இது ஒரு வழி. இதுக்கு அடுத்தது, இல்லம்மா இன்னுமே எனக்கு ரொம்ப நாளா கிரானிக்க தூக்கமே இல்லாம இருக்கிறம்மா அப்படி சொன்னா, ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பெரிய ரகசியம் என்ன அப்படின்னா, கசகசா. கசகசாவை வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுக்கணும். ஆனா அதுக்கு கண்டிப்பா பால், அதை சாப்பிடுறீங்கன்னா இதை சாப்பிடாதீங்க. பால்ல கலந்து கல்கண்டு கலந்து சாப்பிடுங்க, இல்ல தேன் கலந்து சாப்பிடுங்க, இல்ல நாட்டு சக்கரை கலந்துக்கோங்க, வெள்ளை சக்கரை கலக்க வேண்டாம். 15 நாளைக்கு எடுத்துக்கிட்டா போதும் கசகசாவை. ரொம்ப நாளைக்கு லாங் டைம் நம்ம எடுத்துக்க வேண்டாம். 15 நாளைக்கு இது தூக்கத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடும். ரொம்ப நாளைக்கு நம்ம எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை, கண்டிப்பா தூக்கத்தை கொடுத்துரும். அதனால கசகசாவை பால்ல கலந்து அருந்துவது, சூடான பால்ல கசகசா போட்டு வாசனையா இருக்கும். வேணா கொஞ்சம் ஏலக்காவும் போட்டு அடிச்சு வச்சுக்கோங்க. கல்கண்டும் நாட்டுச்சக்கரையும் போட்டு கலந்து குடிக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு உடம்பே ஒரு நல்லா இருக்கும். இது மாதிரி எனக்கு அந்த பால் ஜீரணம் ஆகாது, சில பேர் இப்ப பாலை விட்டுட்டோம், பால் நல்லது இல்லை அப்படின்னு பாலை குடிக்கிறத விட்டுட்டவங்க மாதுளப்பழம் முத்துக்களை நசுக்கி அதை 1 ஸ்பூன் எடுத்து குடிங்க. அதுவும் ஒரு 15 நாளைக்கு. எல்லாமே லாங் டைமா நம்ம மாத்திரை எல்லாம் சாப்பிட்ற மாதிரி சாப்பிடணும்னு நினைக்க வேண்டாம். இவ்வளவே சாப்பிட்டா நமக்கு போதுமானது. இந்த முத்ராஸ் முதல்ல முக்கியம். அர்த்த சின்முத்ரா ஃபர்ஸ்ட், 2வது வியான முத்ரா, இது 3வது இந்த கையை கொண்டு போய் இப்படி வச்சுட்டு பிரம்ம முத்ரா,
இத இங்க வச்சு இப்படி இருந்துட்டு, ஆனா எல்லாத்திற்கும் 3 முறை மூச்சுங்கிறது தான் சக்தி. அந்த மூச்சு இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. அப்ப மூச்சுக்குள்ளதான் அத்துவித ரகசியம் இருக்குன்னு நான் பொழுதனைக்குமே சொல்றேன். மூச்சு இல்லைன்னா ஒரு மனிதன் உயிர் வாழ்வதற்கு அர்த்தம் மட்டும் போயிடும். கோமா ஸ்டேஜ்ல இருந்தா கூட நமக்கு மனம், எண்ணம், செயல்பாடு இருக்கான ஒண்ணும் பிரயோஜனம் இல்லை. அப்ப நமக்கு எல்லா செயல்பாடும் அவயங்களும் தரணும்னா இந்த மூச்சாகி இறைவன், உயிராகி இறைவன் கிட்டதான் எல்லாம் இருக்கு. மூச்சு பயிற்சி எந்த அளவுக்கு நம்ம பண்றோமோ அந்த அளவுக்கு தூக்கம் நல்லா வந்துடும். தூக்கம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி நல்ல உணவு ஒரு 7 மணிக்கு சாப்பிட்டதும் நடைப்பயிற்சி மேற்கொண்டோம்னாலும் தூக்கம் வந்துடும். காலையில இருந்து அலுப்பு தட்டாம நம்ம வேலை செஞ்சுட்டு இரவு படுத்தாலும் தூக்கம் வந்துடும். அதே சமயத்துல புத்தகம் வாசிக்கிற பழக்கம் இருக்குமா எனக்கு அப்படின்னா, எந்த புத்தகம் நமக்கு ரொம்ப இனிமையை தருது? திருவாசகம் ஒருத்தருக்கு இருக்கலாம், ஒருத்தருக்கு அபிராமி அந்தாதி இருக்கலாம். எனி ஒன் ஏதாவது ஒரு புத்தகங்களை எடுத்து வச்சுக்கிட்டு நீங்க அதை பாராயணம் பண்ணின்னு இருக்கும்போதே தூக்கம் வந்துடும். இதுல ஏதாவது ஒன்றை நீங்க எடுத்துக்கலாம்.